ஒரு விதையை விதைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, அது வளர்க்குறது தான் பெரிய விஷயம். இன்றைக்கி டே 1 நான் காடை வளர்க்க போகிறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 11:40 ஆகுது. ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. நாளைக்கு மார்னிங் நம்மளுக்கு காடை சிக்கு வரதுனால ப்ரூடிங் செட்டப் தேவையான எல்லாத்தையுமே பார்த்தோன்னா இப்போவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மார்னிங் சிக்கு கலெக்ட் பண்ணுறதுக்காக. சேலத்துலேருந்து சிக்கு வரதுனால நம்ம மார்னிங்கே ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டோம். நம்ம சிக்கு எல்லாமே சூப்பராக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. சிக்கு கலெக்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கேட் பாஸ் போட போயிட்டோம். அங்கேருந்து கேட் பாஸ் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு நம்ம சிக்கு எல்லாத்தையும் ஆட்டோவில் ஏற்றிட்டு சேஃபாக வீட்டுக்கு கொண்டு வரதுக்காக ஆட்டோவில் வந்துட்டு இருந்தோம். இந்த ஒரு குட்டி பையன் மட்டும் தலையை வெளியே விட்டு காற்று வாங்கிட்டு வந்திருந்தான் ஜாலியாக. எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனாக நான் பிஸ்னஸ் பண்ணுறதுனால சின்னதாக ஒரு பூஜை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண ப்ரூடிங் செட்டப்பில் பார்த்தோன்னா சிக்கலத்தையும் ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இவனுங்களை கையில் எடுத்து விடும் போது எப்படி தம்மா இருந்துச்சு. இப்போ தரையில் விட்டோடனே பார்த்தோன்னா அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கானுங்க, ஒரு இடத்துல நிற்க மாட்டேன்றானுங்க. அதுக்கப்புறம் நம்ம ப்ரூடிங் செட்டப் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு இனி ஒரு டே 1 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.